ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற 16/12/2025 அன்று கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் தொடங்குகிறது. மார்கழி என்றாலே கண்ணனுடைய மாதம். மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தேவர்களின் மாதமும் ஆகும் என்று சொல்வார்கள். அதாவது 6 மாத காலம் இரவாகும், 6 மாத காலம் காலை பொழுதாகவும் இருக்கும் இந்த தேவர்களின் மாதம், அதாவது மார்கழி மாதம்தான் அவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்த மாதம். அதே மாதிரி நாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபட்டால் அது இறைவனினுடைய காதுகளில் சென்றடையும் என்று சொல்வார்கள். இறைவனும் அம்பிகையும் 30 கோடி தேவர்களும் காலையில் வானவெளியில் வலம் வருவதாக ஐதீகம். அந்நேரத்தில் நாம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடும்போது நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்களாக இருப்பார்கள். நம்மால் முடிந்தால் நிச்சயமாக நாம் தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்முடைய வேலைகளை செய்யலாம், அல்லது நாம் இறைவனையும் வழிபடலாம். மார்கழி என்றாலே கண்ணனுடைய மாதமாகும். அதே மாதிரி சூடி கொடுத்த சுடற்கொடியால் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரிய ஆழ்வாரின் மகளான ஸ்ரீ ஆண்டாளின் மாதமும் ஆகும். வருடத்தில் வருகின்ற இந்த மார்கழி மாதத்தில் இந்த 30 நாட்களாவது நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலையிலே குளித்துவிட்டு பூஜையை சுத்தம் செய்துவிட்டு நாம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு, அதே மாதிரி நிலைவாசலிலும் நாம் தண்ணீர் தெளித்து விட்டு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடும்போது நாம் இந்த ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை பெறலாம். கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவையையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையும் நாம் இந்த 30 நாட்களும் தவறாமல் படிப்பது மிக சிறப்பு. இந்த மார்கழி மாதத்தில்தான் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணனையே நினைத்து கண்ணனையே காதலனாக கொண்டு கண்ணனையே வழிபட்டு திருப்பாவை அருளி செய்து பிறவா வரம் பெற்று இறைவனையே சேர்ந்தாள். அதே மாதிரி நாமும் இந்த 30 நாட்களும் தவற விடாமல் வழிபட்டு பிறவா வரம் பெற்று அந்த இறைவனை சேர்வோம், அருள் ஆசியை பெறுவோம். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரியன் உதிப்பதற்கு 2 கால நேரத்திற்கு முன் என்று சொல்கிறார்கள். அதாவது காலை 3:30 முதல் 4:30 வரை என்று சொல்கிறார்கள். நாம் அந்த நேரத்தில் எழுந்துக்க முடியாவிட்டாலும் நாம் 4 மணிக்கு எழுந்து ஒரு 5:30 மணிக்குள்ளாவது நாம் குளித்து முடித்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம். இந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த ஓசோன் லேயர் பூமிக்கு கிட்டே ஆக்சிஜனை வெளியிடும். அது நம் உடலுக்கு உடல் நலனுக்கு ஏற்றது. அதனால்தான் நாம் காலையில் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த ஆக்சிஜனை நுகரும்போது நாம் ஒரு வருடத்திற்கு தேவையான ஆக்சிஜனை அது உள்வாங்கி நம் உடம்பை பாதுகாக்கும் என்று சொல்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டாள் கதையை பிறகு சொல்கிறேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.